அகிலம் நியூஸ் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளுடன். யாழ் பலாலி விமான நிலையம் உடலில் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்திய பெண்ணொருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொழும்பைச் சேர்ந்த பெண்ணொருவரே இவ்வாறு தங்கத்தை கடத்தி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பெண் இந்தியாவிலிருந்து தங்கத்தை கடத்தியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் யாழ் பலாலி விமான நிலைய அதிகாரிகளின் சோதனையில் ஈடுபட்ட போது தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட பெண் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் கடத்தப்பட்ட தங்கத்தை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் வீடு ஒன்று விசமிகளால் தீ வைக்க கொளுத்தும் முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று அதிகாலை 2 மணிகளவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது வீட்டின் வாசலில் நின்ற மோட்டார் சைக்கிள் தீயில் எரிந்து முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் வீட்டு ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் என்பன சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளன. வீட்டில் வயோதிபர் ஒருவர் தனிமையில் இருந்த வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெண்ராசன்புர 93ஆம் கட்டை பகுதியில் வசித்து வந்த 34 வயதான இளைஞர் ஒருவர் தான் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த போதைப்பொருள் பழக்கத்தால் தூண்டப்பட்டு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் அவரை மீட்ட அயலவர்கள் உடனடியாக கந்தளாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார். இறந்தவரின் சடலம் தற்போது கந்தளாய் வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகளின் தந்தையான குறித்த இளைஞர் நீண்ட காலமாக போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தவர் என கந்தளாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். தேரர் ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து மோசடியான முறையில் பணத்தை பெற்றுக்கொண்ட 4 சந்தேக நபர்கள் பாணாதுறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். களுத்துறை பாணாதுறை பகுதியில் அமைந்துள்ள விகாரை ஒன்றில் உள்ள தேரரின் பணமே இவ்வாறு மோசடியாக களுத்துறை பாணாந்துறை பகுதியில் அமைந்துள்ள விகாரை ஒன்றில் உள்ள தேரரின் பணமே இவ்வாறு மோசடியாக பெறப்பட்டுள்ளது. இதனையடுத்து தேரரின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் காணாமல் போனதை அடுத்து பாதிக்கப்பட்ட தேரர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். தேரரின் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 4 ATM இயந்திரத்தில் தேரரின் வங்கிக் கணக்கில் இருந்து தங்களது வங்கிக் கணக்குக்கு மோசடியான முறையில் பணத்தை பரிமாற்றி அதனை பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள கெகல் பத்ர பத்தேம கொழும்பு துறைமுக காவல்துறையினரிடம் அழைத்து வரப்பட்டு மேற்கு வடக்கு குற்றப்பிரிவால் விசாரணை செய்யப்பட்டுள்ளார். அதன்போது சந்தேக நபரான பத்மே கனமுள்ள சஞ்சீவ மற்றும் பஸ்பொட்ட ஆகியோரின் கொலையை திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு ஹம்பக ஒஸ்மானின் கொலை முயற்சி தொடர்பாக மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அவரிடம் விசாரித்துள்ளது. அதற்கு பதிலளித்துள்ள கெஹல் பத்ர பத்மேம கம்பக ஒஸ்மானை கொல்ல வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தம்பிக அவிஸ்க மற்றும் கமாண்டோ ஜலிந்தாவின் வேண்டுகோளின் பேரில் அதை வழிநடத்தியதாக அவர் கூறியுள்ளார். வடகிழக்கு மாகாணங்களில் மனிதாபிமான நடவடிக்கையின் போது இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட 10,000 தங்க பொருட்களின் 6,000 பொருட்கள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் தெரிவித்தது. முந்தைய விசாரணையின் போது இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட 10,000 தங்க பொருட்களை பரிசோதித்து அதிலுள்ள தங்கத்தின் அளவு மற்றும் எடை குறித்த விரிவான அறிக்கையை நீதிமன்றத்திற்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு தேசிய ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தேசிய ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட 6,000 தங்க பொருட்கள் மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். நாட்டில் இடம்பெறும் போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தெற்கின் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருக்கின்றமை குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டை மாவட்டம் தங்காலை பகுதியில் சுமார் 200 கிலோகிராம் எடையுடைய போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. பாரிய அளவில் போதைப்பொருள் கடத்திய லோரி ஒன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். புலனாய்வு தகவல்களின் பிரகாரம் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது லொரி தடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
லொரியை சோதனையிட்ட போது சுமார் 2000 கிலோகிராம் எடையுடைய ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. 4 பொதிகளில் இந்த போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் போதைப்பொருள் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 ரிவால்வர்களும் மீட்கப்பட்டன. போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊரழுப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக ஐஸ் பாவனையில் ஈடுபட்டு வந்த 27 வயதுடைய இளைஞன் பாவனைக்காக வைத்திருந்த பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய முன்தினம் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 3600 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் போதை மாத்திரைகள், அதனை பயன்படுத்தும் உபகரணங்கள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எதிர்வரும் நாட்களில் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் சிறை செல்ல நேரிடும் என பிவித்ரு ஹெல உரிமையின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். சொத்துகளின் பெறுமதியை குறைத்தல், சொத்துக்களை மறைத்தல் மற்றும் போலியான தகவல்களை வழங்குதல் உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் கம்மன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பேசுபொருளாக மாறியுள்ள அமைச்சர்களின் சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் பிவித்ரு ஹெல உரிமையின் தலைவர் உதய கம்மன்பில ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி வர்த்தக சமூக அபிவிருத்தி சங்கத்தினர் கிளிநொச்சி பகுதியில் உள்ள வர்த்தக ஸ்தாபன உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் இணைந்து கிளிநொச்சியில் கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வர்த்தக சங்கத்தின் தீர்மானத்தை மீறி ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படும் ஒரு சில வர்த்தக ஸ்தாபனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு கடற்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுப்பதற்காக சுற்றுக்காவல் நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு கடற்படையினரிடம் கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். கடற்றொழில் அமைச்சரின் செயலாளருக்கும் கடற்படையினருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் பணிப்பின் பேரில் கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் கலாநிதி கோலித கமல் ஜீனதாசா மற்றும் முல்லைத்தீவு உதவி பணிப்பாளர் சுதாகரன் ஆகியோர் மீனவ பிரதிநிதிகளை சந்தித்தனர். இதன்போது மீனவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்ததுடன் அவர்களின் கோரிக்கைகளும் உள்வாங்கப்பட்டன. இதனையடுத்து முல்லைத்தீவு கோட்டாபாய கடற்படை தளத்திற்கு விஜயம் செய்து சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்த கடற்படை ரோந்து நடவடிக்கையை அதிகரிக்குமாறும் வலியுறுத்தினர். இலங்கை பெற்றோருக்கு இந்தியாவில் பிறந்து வளர்ந்து 34 ஆண்டுகளுக்கு பிறகு நாடற்றவர் என அறிவிக்கப்பட்ட ஒருவர் நீதி கோரி சென்னை மேல் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்நிலையில் மத்திய அரசும் தமிழக அரசும் குறித்த மனுதாரருக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுப்பதை தடுக்கும் உத்தரவை நீதிபதி எம் தண்டபாணி பிறப்பித்துள்ளார். ஜூலை 14, 2025 முதல் மாவனல்லையில் இருந்து காணாமல் போனதாக கூறப்படும் குடும்பஸ்தரை கண்டுபிடிக்க காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. அவரது மனைவி மாவனல்ல காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர் பற்றிய தகவல் தெரிந்த பொதுமக்கள் 07185914148 அல்லது 03522462222 என்ற தொலைபேசி எண்கள் மூலம் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.